தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மாதத்தினுடைய கடைசி நாள். பதுவை புனித அந்தோணியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருவாசனம் கொண்டெழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உமை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: புனித வாரத்தின் புனித நிகழ்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற நமக்கு இன்று இயேசுவின் இரத்தத்தை குறித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். 1 யோவான் 1:7. நம்மை எல்லா பாவத்தினின்றும் இயேசுவின் இரத்தம் தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் பகைமை என்னும் இருளிலிருந்து விலகி உறவோடு வாழுகின்ற வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும். அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் என்று பேதுரு தன்னுடைய கடிதத்திலும் யோவான் தன்னுடைய கடிதத்திலும் கூறுவதை நாம் நினைவு கூறுவோம். இயேசுவின் இரத்தம் செயலாற்றும் முறையும் அதன் பணிகளையும் விவிலியம் பல இடங்களில் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அவற்றில் சிலவற்றை இப்போது தியானிப்போம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுவோம். எபேசியர் புத்தகம் 1:7. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதி நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். கொலோசேயர் 1:20. தந்தையாம் கடவுளின் முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய் ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறைமையை அவர் காட்டினார். ரோமேயர் திருமுகம் 3:25 நாம் வாசிக்கிறோம். உன்னை பொறுத்தமட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகொலியிலிருந்து விடுவிப்பேன் என்று
சக்கரியா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 11 நாம் வாசிக்கிறோம். நீரற்ற படுகொலியிலிருந்து விடுவித்து இறைவன் நம்மை உயிருள்ள நீராம் தூய ஆவியால் வழிநடத்துவார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் மட்டுமே பல இடங்களில் இயேசுவின் இரத்தத்தின் ஆற்றல் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் என்று எபிரேயர் 2:14 நாம் வாசிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை அவர் சிந்திய இரத்தத்தினால் விடுவித்தார் என்று எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயர் 9:14. உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22. ஆகவே இயேசு சிலுவையில் நிறைவேற்றிய பலியின் மூலமாக, அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தந்தையாம் கடவுளோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். வாழும் வழியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த உயரிய மதிப்புள்ள இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்மீதும் நம் குடும்பத்தின் மீதும் தெளித்து நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்துவோம். இயேசுவின் இரத்தமே எல்லா மனித பாவத்திலிருந்தும் நம்மை மீட்டு தூய்மைப்படுத்தி கடவுளுக்கு உகந்த பலிகளாக நம்மை மாற்றுகிறது என்ற எண்ணத்தோடு இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. மாட்சிக்கும் மகத்துவத்துக்கும் உரிய எங்கள் அன்பான இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய ஆற்றலின் வலிமைக்காக உம்மை போற்றுகிறோம். உமது இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டவரே, சாதாரண பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாறாக மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்று நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி அந்த இரத்தத்தின் மேன்மையை நாங்கள் புகழ்ந்து ஆராதிக்கிறோம். சாதாரண சாமானிய மனிதர்களையும் உலகம் பலவீனவர்கள் என்று கருதுபவர்களையும் புறந்தள்ளப்பட்டவர்களையும் நீர் தேர்ந்து கொண்டு அவர்கள் வழியாக நீர் செய்து கொண்டிருக்கிற வியத்தகு காரியங்களை நினைத்து நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் உம்மை அன்பு செய்வதன் மூலமாக அவர்கள் மேன்மையாக உயர்த்தப்படுகிறார்கள். ஆகவே உம்மை அன்பு செய்கிற எங்களையும் இன்று வாழ்வில் உயரமான இடங்களிலே வைத்து அழகு செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு மிகவும் பெரியது. சாவை ஏற்கும் அளவிற்கு, சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு, உம்மையே தாழ்த்தி கொள்ளும் அளவிற்கு எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவரே, உமது தாழ்ச்சியினால் எங்களை உயர்த்தியவரே, இன்று எங்கள் வாழ்க்கையிலும் அகங்கார பிசாசினால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற உலகத்தின் எண்ணங்களை எங்களிடமிருந்து அகற்றியருளும். உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற போர், பதட்டங்கள், பொருளாதார வீழ்ச்சி, மனித தேவைகள், சிதைந்து கொண்டிருக்கின்ற மனித மனங்கள், இவைகளிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும். ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் வில்லத்தின் மீது தெளிக்கப்படட்டும். நாங்கள் வாழுகிற இல்லங்களிலும், நாங்கள் செய்கிற தொழில்களிலும், நாங்கள் செல்லும் பயணங்களிலும் உமது இரத்தம் எங்கள் மீது எப்போதும் இருக்கட்டும். சாத்தானுடைய சோதனைகளுக்கு நாங்கள் வீழ்ந்து விடாதபடி, விபத்துக்கள், ஆபத்துக்கள், போராட்டங்கள் இவற்றின் மூலமாக நாங்கள் அழிந்து போகாதபடி இயேசுவே, உமது இரத்தம் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. சாத்தான் அழிக்கிறவன் எங்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இல்லத்தை தாண்டி செல்வான் என்று முன்னுரைக்கப்பட்ட விடுதலை பயனும் நூல் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க எங்கள் இல்லங்களிலும் இரத்தம் தெளிக்கப்பட்ட இந்த வீடுகளை தாண்டி சாத்தான் கடந்து செல்வாராக. எந்த விதத்திலும் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற அமைதியும் சமாதானத்தை இழந்து விடாதபடி நீரே எங்களுடைய அமைதியை பொறுப்படுத்தி வழிநடத்தும். எங்கள் பிள்ளைகளை வாழ்வித்தருளும். எங்கள் எதிர்காலத்தை பொறுப்படுத்தி நடத்தும். சிறப்பாக இந்த புனித வாரத்திலே புனித நிலையை நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான இறை ஆசிரை எங்கள் மீது பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.